கோவக்காய் கூட்டு பண்ண போகிறேன், அதை ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கோவக்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். குக்கரில் போட்டுக்குவேன். பாசி பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அதையும் குக்கரில் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு, இதே ஒரு தக்காளி, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயம், எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி 2 விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. குக்கர் ப்ரெஷர் அடங்கிருச்சு, ஓப்பன் பண்ணுறேன். கூட்டுக்கு தாளிக்கிறதுக்கு கடையில் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சிருச்சு. கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயம் வேக வைக்கும்போது போட்டுக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, 15 சின்ன வெங்காயம் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு காஞ்ச மிளகா. வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு பிஞ்சு சால்ட்டு போடுறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு, இதில் போடுறேன். கூட்டுறேன். இந்த அளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம். மேலே துருவின தேங்காய் ஒரு 3-4 ஸ்பூன் போட்டுட்டு அடுப்பில் வச்சு லைட்டாக ஒரு கொதி விட்டால் போதும். லைட்டாக ஒரு கொதி வந்துருச்சு. இந்த வெங்காயம் தேங்காயெலாம் போட்டதுக்காக லைட்டாக ஒரு கொதி. மேலே கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கோவக்காய் போட்டு ரெடி.